ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட்டை நல்ல ஒரு வொலட்டாலிட்டி, சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இன்னைக்கு நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம், ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் எடுத்திருந்தோம், அது எப்படி போச்சு, நாளைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களோட ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டு மார்னிங் 80 to 90 பாயிண்ட் கேப் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டும் அது மாதிரி கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ஆக்சுவலாக என்னன்னா, குளோபல் மார்க்கெட் எல்லாம் மார்னிங் ஏஷியன் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. நம்ம நிஃப்டி மட்டும்தான் நெகட்டிவ்ல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு நான் மார்னிங் லைவ்ல இருந்திருந்தேன். அந்த லைவ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் நான் இப்போதைக்கு எந்த ட்ரேட் பிளானும் பண்ண மாட்டேன். எனக்கு எப்போ ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணுதோ, ரீடெஸ்ட்டுக்கு வந்துட்டு திரும்பி ஏறிச்சுன்னா 24,000 வரைக்கும் போகும். அந்த இடத்துல தான் நான் கால் ஆப்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட்டு பிரேக் ஆச்சு. பிரேக் ஆன மார்க்கெட்டு திரும்பி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ரீடெஸ்ட்டுக்கு எனக்கு ப்ரீவியஸ் டே லோட்டையே வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு நம்ம இந்த கேண்டிலில் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஓகேங்களா, இந்த புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட சென்செக்ஸில் ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கமாக நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்கேல்பிங் புட் ஆப்ஷனில் தான் பண்ணியிருந்தோம். பெருசாக எந்த ட்ரேடும் எடுக்கல. ஜீரோ டு ஹீரோ ட்ரேடு ஒரு கால் சைடு எடுத்திருந்தோம். எப்போனா கரெக்டாக 2:50க்கு நான் இந்த கால் சைடு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். ரீசன் என்னன்னா, எனக்கு 76,200 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக எனக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. கரெக்டாக சென்செக்ஸை அந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம், ஓகேங்களா, டபுள் பாட்டம் தெரியுதுங்களா, டபுள் பாட்டம் வந்தோட்டி ஒரு டோஜி வந்தோட்டி நான் இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்தேன். கிட்டத்தட்ட 20 ரூபா பக்கம் என்ட்ரி எடுத்தது. நான் ஒரு 50 ரூபாய்க்கு புக் பண்ணேன். அது க்ளோஸ் ஆகும்போது 90 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்த ட்ரேட்ஸு. இது நம்மளோட டெலகிராம் சேனலு. இதில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நான் எந்த விதமான ட்ரேடிங் கால்ஸும் தர மாட்டேன். மார்க்கெட்டோட இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் அந்த நியூஸ் ஏதாச்சும் இருந்தால் மட்டும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுறோம். இது நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லிக்கு மார்னிங் 9:15 to 10:15 வருவோம். அதுலேயும் நான் எந்த விதமான கால்ஸும் தரமாட்டேன். மார்க்கெட்டோட வியூ என்னென்ன நம்மளோட ட்ரேட் பிளான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸஸும் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, டேட்டாஸ் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதில் என்கொயரி பண்ணிங்கன்னா இது கிளாஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நாளைக்கு மார்க்கெட்டோட வியூ என்ன, இப்போதைக்கு என்ன பிரச்சனை, யூஎஸ் ஈரானோட போர் நடக்கிறனால நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். குரூட் ஆயில் பிரைஸ் ஏறனால இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றனால பேங்கிங் செக்டர்ல நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஓகே, அதே மாதிரி நிஃப்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 23,800லேருந்து 24,200 வரைக்கும் தான் கிட்டத்தட்ட கடைசி ஒரு எப்படி சொல்கிறது 1 மந்த்து கிட்ட ஓடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 15லேருந்து இப்போ வரைக்குமே ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சிலே தான் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏறினா 24,200, இறங்கினா இப்போதைக்கு இருக்கிற சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 23,800. இதே ரேஞ்சில் தான் மார்க்கெட்டு இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் மார்க்கெட்டு நாளைக்கு ஃபாலோ ஆச்சுன்னா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா 23,632, இந்த கேப்பை மார்க்கெட்டு ஃபில் பண்ண வரும். ஓகேங்களா, இப்போதைக்கு நமக்கு மேஜர் சப்போர்ட்னா 23,786. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா 23,632 வரைக்கும் வெர்டிகலாக ஃபாலோ ஆகும். ஏன்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த இடத்த மார்க்கெட்டு ஃபில் பண்ணுறதுக்காண்டி கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா இப்போதைக்கு மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,935. ஓகேங்களா, 23,935 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு 24,000 வரைக்கும் ரீச் ஆகும். இப்போதைக்கு மார்க்கெட்டை அப் ட்ரெண்டுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ரீசன் என்னன்னா, இந்த யூஎஸ் ஈரான் இது சப்போஸ் அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் வார் ஸ்டாப் ஆகுற மாதிரி க்ரூட் ஆயில் பிரைஸ் இறங்கினால் மட்டுமே நம்ம மார்க்கெட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் அடிக்கும். இல்லை அப்படின்னா கீழே ஃபால் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நாளைக்கு ஓப்பனிங்கை பொறுத்து மார்க்கெட்டோட டேட்டாஸை பொறுத்து எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். இப்போதைக்கு இந்தியா மிக்ஸு ரைஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2%, 14%. ஐவி பார்த்தீங்கன்னா புட் சைடு தான் கூட இருக்குது. இப்போதைக்கு கம்பேரிவ்லி கால் சைடு பார்த்தீங்கன்னா புட் சைடு கூட இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்
கால் சைடு புட் சைடு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. இப்போதைக்கு ஈக்குவலாக இருக்குது. நாளைக்கு ஓப்பனிங்கில் மாறும், சேஞ்சஸ் ஆகும். அதை பொறுத்து மார்க்கெட்டில் வொலட்டாலிட்டி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விக்ஸு கூட இருக்கிறனால மார்க்கெட்டு ஒன் சைடாக இருக்கிறது வாய்ப்பு கம்மி. எவ்ரி ரைஸ் ஃபால் ஆகும், எவ்ரி ஃபால் இருந்துட்டு ரைஸ் ஆகும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி மார்னிங் 9:15 to 10:15 நம்ம லைவ் வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.